தமிழக தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் வாக்குப்பதிவு முறையை தெளிவாக புரிந்து கொள்ளவும் விழிப்புணர்வு பெறவும் மாநிலம் முழுவதும் மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. வாக்குச்சாவடிகளை தயார் செய்யக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெறும், அந்த வாக்குப்பதிவு குறித்த வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில பல்வேறு இடங்களிலும் மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் குறிப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், வாக்காளர்கள் விழிப்புணர்வை பெறக்கூடிய வகையிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை, அதாவது இவிஎம், அந்த விவிபேட் கையாளுறது எப்படி என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில பல இடங்களில் இந்த வாக்குப்பதிவு மையங்கள் மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கக்கூடிய பணிகள், மை வைப்பது முதல் வாக்கு இயந்திரத்தில் சின்னத்தை அழுத்துவது வரை உண்மையான வாக்குப்பதிவு செயல்முறையை செயல்படுத்துவதற்காக இந்த வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்படும். இதில் ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படும். வாக்காளர் இருக்கக்கூடியவர்கள் வாக்கை எப்படி பதிவு செய்ய வேண்டும், அது விவிபேட்ல சரியாக அந்த சின்னம் விழுகிறதா உள்ளிட்ட சோதனைகளை செய்து கொள்வதற்காக இந்த மாதிரி வாக்குப்பதிவு உண்மையான வாக்குப்பதிவு போன்றே மாதிரியாக நடத்தப்படும். மாதிரி வாக்குப்பதிவில் வேட்பாளர்களின் சின்னங்கள் இயந்திரத்தில் ஏற்றப்பட்டு குறிப்பிட்ட அளவிலான வாக்குகள் வரை அந்த மாதிரி வாக்குகள் பதிவு செய்து அதிகாரிகளும் சரி, அதே போன்று மாதிரி வாக்குப்பதிவு செய்யக்கூடிய சில வாக்காளர்களும் சரி அதை சரிபார்ப்பார்கள். வாக்குச்சாவடி மையத்தில் ஒரு வாக்குப்பதிவு அலுவலர் வாக்காளர் பட்டியல் பெயர் இருப்பவர்கள் சரிபார்த்து கையொப்பம் பெறக்கூடிய வகை கையொப்பம் பெறுவது, அதன் பிறகு மை வைப்பது, அதன் பிறகு வாக்கு செலுத்த செல்வது உள்ளிட்ட இந்த நடைமுறைகள் எல்லாம் சோதனை செய்யக்கூடிய வகையில மாதிரி வாக்குப்பதிவு மையத்தில் இந்த மாதிரி வாக்கு நடைபெறும். அதன் நடைமுறைக்காக தான் பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.